கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ரொம்ப அருமையான வார்த்தை தான் இல்லைங்களா? வேதத்தை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தை பிடித்து நாம் அதை வாழும்போதும் வாசிக்கும் போதும் நம்ம அதோட வார்த்தையோடு நம்ம எப்படி சிலதை நம்ம விட்டு விலக சொல்லுவார், சிலதை பிடித்து கொள்ள சொல்லுவார் ஆண்டவர். அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு வாழும்பொழுது தான் நம் ஆசீர்வாதத்தையே பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எது என்று நம்ம சில காரியத்தை நம்ம இன்னைக்கு இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் எது, அது நம்ம கிட்ட இருக்கா, இல்லை இனி நம்ம அதை விட்டு விலக வேண்டுமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த இடத்துல வேத வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அவைகள் காணப்பட்டால் அவைகளிலிருந்து நாம் வெளியேறுவோம், அவை விட்டு விலகுவோம் என்று சொல்லி இந்த நாளை நம்ம ஒரு முடிவெடுப்போம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமையா இருக்கிறது, இருமாப்பா இருக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இருதயத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மேட்டிமை, நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் அவரை வெறுக்கிறார்களாம். மனமேட்டிமையா இருக்கிறான். அவன் பேச்சை பார்த்தீங்களா ஒரு மனமேட்டிமையா இருக்கும், பார்வையை பார்த்தீங்கன்னாலே ஒரு மேட்டிமையா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு, அவங்களுடைய இருதயம், அந்த இருதய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை கூட ஒரு மேட்டிமையான பேச்சா இருக்கும். இப்படியாப்பட்டவர்கள் கர்த்தர் அருவருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இப்படியாப்பட்டவங்களோட நம்ம போய் என்ன பண்ணணும்? ஐக்கியமா இருக்க கூடாது என்று சொல்லுது. அவன் ஆலயத்துக்கு போகலாம், தேவனை தேடலாம், ஆண்டு சொன்னது போல வாழலாம். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டு பார்க்கிறார். அவனுடைய இருதயம் மனமேட்டிமை அடைந்திருந்தான். அந்த கண்கள்ல ஒரு மனமேட்டிமை இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவரே அவனை அருவருத்து வச்சிருக்கும் போது நம்ம போய் அவனை என்ன செய்ய முடியும்? அப்படியாப்பட்டவனை விட்டு நம்ம விலக வேண்டுமே தவிர அவனை நாம் பிடித்து கொண்டு இவனை நான் திருத்தி விடுவேன், இவனை நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணி பேசி கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தரே அவனை அருவருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாமும் அப்படியாப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை 9வது வார்த்தை. துன்மாருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அடுத்தது யாருன்னு பார்த்தா துன்மார்க்கமா வாழ்வான். அவன் இஷ்டத்துக்கு போல அவன் வாழ்வான், என்ன வேணாலும் அவன் செய்வான். ஆனா அவன் போய் தேவ சமூகத்துல அது காணிக்கை செலுத்தினாலும் ஆண்டருக்கு அருவருப்பானது. அவன் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து பலி செலுத்தினாலும், ஸ்தோத்திர பலியோ ஆண்டரை துதிக்கிறது எதா இருந்தாலும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் தெளிவா சொல்லுது. துன்மார்க்கம், வாழ்க்கையே துன்மார்க்கமா இருப்பான், ஆனா அவன் கிறிஸ்டியன் சொல்லி தெரிந்து கொண்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாய் அவளை உற்று கவனிக்க வேண்டும். அவளை கனிகளின் மித்தம் தான் என் பிரியமான தேவச்சனமே ஒரு மனுஷனை நாம் அறிந்து கொள்ளவே முடியும். நல்லவனா கெட்டவனா பார்த்த உடனே தெரிஞ்சிடாது. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தை பார்க்க போறது இல்லையே, முகத்தை தானே பார்க்கிறோம். ஆண்டவர் தானே உள்ளந்திரியங்களை பார்க்கிறார், அதனால அவரால் சொல்ல முடியுது. நம்மளுடைய கனிகளை வைத்து நல்லவர்களா கெட்டவர்களா என்று சொல்லி நாம் அவர்களை பார்க்க முடியும். புறம் கூறிக்கொண்டு திரிகிறார்களா, இல்லை மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டு திரிகிறார்களா, இப்படி இவர்களுடைய கனிகளை வைத்துத்தான் இவர்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியும். அவருடைய பலியே கர்த்தருக்கு அருவருப்பானதான், செம்மையானவருடைய ஜெபமும் அவருக்கு புரியும். அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு செம்மையானவர்களா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். என் பிரியமானது, இப்படியாப்பட்ட ஜனங்களை விட்டு நம்ம விலகணும். அவர்கள் துன்மார்களா துன்மார்கள் இல்லையா, நம்ம முதலாவது அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும், இல்லை நட்பாய் இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் கீழே. நீதியை பின்பற்றுகிறவனையும் அவர் நேசிக்கிறார். துன்மாவுடைய வழி, அவனுக்கு ஒரு வழி வச்சிருப்பான் பார்த்தீங்களா, நான் போற வழி தான்
சரியான வழின்னு சொல்லுவான். நான் நடக்கிற வழி தான் சரியான பாதைன்னு சொல்லுவான். அவன் யார் சொன்னாலும் என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவன் சொல்றது தான் வழி, அவன் பேசுறது தான் பேச்சு, நான் செய்யறது தான் நியாயம் என்று சொல்லி தன்னை பெருமையாய் மேட்டிமைப்படுத்தி பேசுவான். அப்படியாப்பட்டவரை விட்டு நம்ம விலக வேண்டும். கர்த்தருக்கே அவருடைய வழி அருவருப்பா இருக்குன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? நம்மளும் அவனை விட்டு விலக வேண்டும். நீதியை பின்பற்றுகளையும் அவர் நேசிக்கிறார். நீதியை பின்பற்ற நமக்குன்னு ஒரு வழி கர்த்தர் கொடுத்திருக்கா. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வழியில தான் போகணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், உன்னுடைய நடை உடை பேச்சு பாவனை எல்லாம் எப்படி இருக்கணும் பிரசங்கில அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அதன்படி நம்ம போகும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவா இருக்கணும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்ந்து இந்த பூமியில கிரிகைகளை காண்பிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம எப்படி வாழ்ந்து வாழ்ந்து அப்படி சொன்னது போல நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கிரிகையில காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா துன்மார்கன் அப்படி இருக்க மாட்டான். வேதத்தின்படியும் வாழ மாட்டான், மற்றவங்க சொல்றபடியும் அவன் வாழ மாட்டான். அவன் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருப்பான். இதுதான் சரியான வழி, இதுதான் நான் பேசுற பேச்சு தான் சரியான பேச்சு, நான் போற பாதை தான் சரியான பாதை என்று சொல்லி அவன் தன்னைத்தானே மேட்டிமைப்படுத்தி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுகிறவனாய் இருப்பான். இப்படியாப்பட்டவனை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை பார்ப்போம். வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வெவ்வேறான நிறைக்கல்லும், வெவ்வேறான நிறைக்கல் சொன்னா எடைக்கு இவ்வளவு கிராம் 100 கிராமுக்கு இதான் எடைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு கொடுத்துருப்பாங்க. 200 கிராமுக்கு இவ்வளோ, 1/2 கிலோக்கு இவ்வளோ, 1 கிலோக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த கற்களை கொடுத்து அதுக்கு ஒரு முத்திரை போட்டு அரசாங்கம் கொடுத்துருப்பார்கள். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்களே ஒரு கல் எடுத்து வச்சுப்பாங்க. இது 100 கிராம் தாங்க, நான் எடை போட்டு தாங்க வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏமாற்றி பிழைக்கிறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோனா இருக்கலாம். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட பின்னாடி ஆண்டவர் நம்மளை சரி செய்ய சொல்கிறார். ஒன்று சரி செய்யுங்க, இல்லைன்னா இப்படியாப்பட்டவர்களை விட்டு விலகுங்கன்னு சொல்றார். கர்த்தருக்கே அது அருவருப்பான காரியமா இந்த எடையில ஏமாத்துறது, தராசுல ஏமாத்துறது, இன்னும் சொல்லப்போனா படிக்கல்ல அளந்து போடுவாங்க பார்த்தீங்களா, மரக்கால், இதுலெல்லாம் அளந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏமாத்துறவங்களை விட்டு நம்ம விலகணும். அவங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தா பார்க்கலாம். ஏன்னா இந்த வேத வசனத்தின் படிச்சுட்டு வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ள வருகிறவங்க மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லை நான் இப்படிதான் போவோம்ப்பா, கொஞ்சம் ஏமாத்துறேன் அப்படின்னு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அவங்க அருவருக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அவங்க துன்மார்கர் லிஸ்ட்ல ஆண்டவரே வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள நான் சரி பண்றேன் நம்ம போக வேண்டாம். பெரிய பெரிய ஸ்டோர் ரூம் வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் நம்ம சாட்சியா வாழ்ந்தாதான் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து கடையில சேர்த்து நல்ல ஒரு வியாபாரத்தை, ஒரு செழிப்பை அவரால் கொடுக்க முடியும். என் பிரியமான தேவன், நம்ம உண்மையாகவே இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படி தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? நான் கடை திறந்து வச்சிருக்கேங்க, பெரிய கடைங்க, என் கடையில யாரும் வர்றது இல்லைங்க, நான் எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. நீங்க நேர்மையா இருந்து பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பேன்னு தான் வாக்கு பண்ணிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு காய் கடை வியாபாரி இருக்காரு. அவர் என்ன சொல்ல, சும்மா சின்னதா தெருவில் கடை வியாபாரம் நடத்திட்டு, தெருவில் கூடையில சைக்கிளை கட்டி எடுத்துட்டு போடும் அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எடை போடும் பொழுது கூட கரெக்டா போடுவாராம். ஏன்னா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த காய் வாங்குற அந்த அம்மா பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அந்த அப்பா பார்க்குறாரோ பார்க்கலையோ, ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி அவர் எடை போடும் பொழுது கரெக்டாக பார்த்து போடுவார். கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் கூட விட்டு கொடுத்துருவாராம், ஆனால் கம்மியாக மட்டும் போட்டு தர மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கான்னு சொல்லி பயந்து பயந்து அவர் வியாபாரம் செய்து உண்மையாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ஒரு அழகான கடை வைத்து அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் பிரியமான தேவஜன், ஏன் இதை சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம உண்மையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ அந்த வார்த்தையில பொய்யாய்விடும். அவர் உண்மையாகவே நேர்மையாகவே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினால் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு சாட்சியா இருக்குது. அவர் அநேகப்பட்ட சொல்லுகிறார். அவருடைய வியாபாரத்தை முன்வைத்து அவர் எல்லாருக்கும் சொல்கிறார். வருடத்தெல்லாம் சாட்சி சொல்கிறார். நீங்க கர்த்தர் வந்துங்க, நான் தராசுல எடை போடும்போது பார்க்குறாருங்க, வேண்டாங்க நான் குறைச்செல்லாம் போட மாட்டேன், விலையெல்லாம் ஏற்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா என் ஆண்டவர் என்ன பார்க்குறாருங்க, எனக்கு வருகிற ஒரு லாபம் எனக்கு போதும், அதில் எனக்கு வருகிற வருமானம் எனக்கு போதும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவச்சனமே, இப்படித்தான் நாம் வாழ வேண்டும். ஏன்னா இப்படித்தான் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துவிட்டோம் என்று சொன்னால் எப்படி வேண்டாலும் வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அட்டவணை போட்டு ஒரு புத்தகத்தையே எழுதி கொடுத்திருக்கார். இதன்படி நாம் வாழும்போது தான் ஆசீர்வாதிக்க
படுவோம். வாசிப்போம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை. துன்மார்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பேச்சிலேயே குற்றம் கண்டுபிடிக்கிறது. நல்லவங்களா இருந்தா கூட அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறது. உடனே அவங்க என்ன பண்றது? துன்மார்கன். அவன் துன்மார்கன் இருக்கிறான். துன்மார்கனை நீதிமான் ஆக்குறவனுக்கு ஐயோ, நீதிமானை குற்றவாளி ஆக்குறவனுக்கு இவ்விருவருக்கும் கர்த்தர் அருவருக்கிறார். அதே போல அவனுக்கு ஐயோ என்று வேறொரு வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம் நீதிமான் ஆக்குறதுக்கும் குற்றவாளி ஆக்குறதுக்கும் நம் யார் பிரியமான தேவச்சனமே? கர்த்தர் தான் மற்றவரை பார்த்து குற்றவாளி என்று சொல்ல வேண்டும். நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பாது இருப்பாயாக என்றுதான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு. ஆனா குற்றவாளி நீ தீர்க்கக்கூடாது. அவங்க செய்த குற்றத்தை நீங்க இப்படி செய்திருக்கிறீங்கப்பா, இப்படி பண்ணிருக்கீங்க. நம்ம கடுமையான உபதேசம் சொல்லாம ஒரு அன்பின் உபதேசமா அவங்களுக்கு சொன்னா நிச்சயமா அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அழகா ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுப்பா, இப்படிதான்ப்பா செய்யணும், நமக்கு இப்படின்னு எழுதி கொடுத்துருக்குப்பா, இந்த வார்த்தையின்படி நம்ம போலாம்ப்பா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொஞ்சமா புத்தி சொல்லி அவங்களை சரி செய்யலாமே தவிர கடிந்து கொண்டு போதிச்சாலும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. ஆனா அழகா தேவ வசனம் அன்பாய் சொல்லுகிறபடி நம்ம அன்பாய் அவளுக்கு சொல்லுவோம். நீதிமானை இந்த கோர்ட்ல எல்லாம் நிறைய கேஸ் நடந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் அநேக பேர் போய் என்ன பண்றாங்க? கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நிறைய கேஸை போட்டு அலைஞ்சு கொண்டு இருக்காங்க. அங்கிருந்து வர போன் கால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்களே, நாங்கெல்லாம் உண்மையா வாழ்ந்தோம், ஆனா என்ன பண்றதுங்க, எங்களை கோர்ட்ல கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்களே, போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான். ஆனால் நம்ம உண்மையாக அதே இடத்துல கூட உங்களை நிற்க வச்சிருக்க இடத்துல கூட நீங்கள் உண்மையாகவே நின்று பாருங்க, தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்பார், தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்பார் என்று நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அநேக பேர் நம்மளை குற்றவாளியாக கூட தீர்க்கட்டும், நம்மளை துன்மார்கன் லிஸ்ட்ல கூட வச்சிருக்கட்டும், துன்மார்கன் நீங்க துன்மார்கன் கூட சொல்லட்டும், ஆனா தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என் பிரியமான தேவச்சன். ஆனா நாம் சரியாக இல்லாமல் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு நான் நீதிமான், நான் உண்மையாகத்தான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் தேவன் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையும் உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியும். ஆனா தேவனும் அவர் உள்ள திரியங்களை அறிந்து ஆராய்கிற தேவனா இருக்கிறபடினால் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட நீங்க உண்மையா வாழ்ந்து பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க. அவன் தப்பு செய்யறான், இவன் தப்பு செய்யறான், பிசாசு அவர்களை கொண்டு உன்னை விழ செய்வதற்காக அவர்களை கொண்டு பயன்படுத்துவான். ஆனா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது பிசாசு விழுத்த வலை என்று சொல்லி ஜாக்கிரதையா நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டும். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போம். அதே போல நல்லவனை பார்த்து குற்றவாளின்னு சொல்ல வேணாம், குற்றவாளியை பார்த்து நீ நல்லவனும் நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கு அந்த வேலையை ஆண்டவர் கொடுக்கவே கிடையாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் அழகாய் செய்து கொண்டு போவோம். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 தொடர்ந்து வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 6 காரியம். இன்னொன்று சேர்த்துனா 7 காரியமும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் என்று சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்குது. இதுல நம்ம ஏதாவது ஒன்றுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோமா? இது நம்மையும் அறியாம நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம வேத வசனத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். என் பிரியமான தேவச்சனமே, மேட்டிமையான கண் இருக்கா? மேட்டிமையான பேச்சு இருக்கா? ஒருவேளை நம்ம பொய் பேசி கொண்டு திரிகிறோமா? குற்றமற்றவனை நம்ம குற்றவாளி என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? துர் ஆலோசனை பிணைக்கிறோமா? மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லி மற்றவங்களை பத்தி கேவலமா பேசுறது, மற்றவங்களை பத்தி கேவலமா பேசுகிறது, மாத்தி மற்றவங்களை சொல்லி கொடுக்கிறது. ஆனா நம்ம கிட்ட வரும்போது நல்லவங்களை போல வேஷம் போட்டு பேசுறது. ஆனா நம்மளே போய் மற்றவங்க கிட்ட என்ன பண்றது? கேவலமா பேசுறது. இப்படி அப்பட்டவங்களாம் உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா அவர்களை விட்டு விலகுங்கள். கர்த்தரே அவர்களை அருவருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்களோடு கை கோர்த்து கொள்ளாதீர்கள், அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுது. ஆனா அவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள். என்னதான் ஆலயத்துக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும், என்னதான் வேத வசனம் வாசித்தாலும், என்னதான் வேத வசனம் போதிச்சாலும் அவர்கள் குற்றவாளி சொன்னா இந்த வார்த்தையின்படி அவர்கள் ஜாக்கிரதையாய் நடக்கவில்லை என்று சொன்னால், இதை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு அருவருப்பானா இருக்கிறார். அவங்களை ஒட்டு மொத்தமா அவர்களை அருவருக்கிறேன்னு சொல்றார். அவர்களோடு நாம் இணையாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்ளுவோம். பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை முதல். உன்
தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சானம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் மித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தி விடுவார். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாத்தீங்களா, உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ இப்போ இப்படிதான் இருக்கணும். அவங்க அந்த ஜாதிக்காரங்க இப்படி இருப்பாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா தீக்கடக்க பண்ணுகிறவங்களும், நாள் பார்க்கிறவங்களும், சூனியக்காரங்களாவும், அஞ்சானம் பார்க்கிறவங்களா அங்கெல்லாம் இருப்பாங்க. அவர்களை பார்த்து அவர்களுக்குரிய காரியத்தை நீ என்ன பண்ணாத, ஒன்றும் கற்றுக்கொள்ளாத. நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, என் கற்பனை என்ன, என் கட்டளை என்ன, அதை மாத்திரம் நீ கற்றுக்கொண்டு அதன்படி மாத்திரம் நீ வாழு. அங்க இருக்கிற ஜனங்க உனக்கு கற்றுக் கொடுத்தாக்குன்னு அவர்களுடைய செய்கைகளை நீ ஒன்றும் கூட கற்றுக்கொள்ளாதே. உங்களுக்குள்ள அவர்களெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களெல்லாம் நீ என்ன பண்ண, வெட்டி போடு. அவர்களை விட்டு நீ விலகுன்னு அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒன்று கூட நீ அவர்களை கற்றுக்கொள்ளாத. அவருடைய செயல்களை அழகா சொல்ல பாருங்க. அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். அது ஒண்ணு கூட நீங்க கற்றுக்கொள்ள கூடாதுன்னு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகாய் தேவன் சொன்னார். இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் பிரியமான தேவ ஜனமே. ஒரு கிராமத்துல இருப்போம், எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், இல்ல நகரத்துல இருக்கிறோம்னு சொல்லுவோம். மற்றவங்க செய்யறத பார்த்து நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ள கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போய் குறி கேட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, நான் போய் ஊதிட்டு வந்தேன், எங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கத்தான் நான் போய் மந்திரம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு தேவையானது ஆண்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சு பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணா போதும், தேவன் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார். நம்ம போய் அங்க போய் ஊதிட்டு வந்தேன், இங்கதான் நான் என்ன பண்ணுவேன், முஸ்லிம்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இங்க போய் நான் ஊதிட்டு வந்தேன் அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் அழகாய் திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க வாங்க, நாங்க போய் போற இடத்துக்கு நீங்க வாங்க, ஒரு கயிறு போட்டீங்கன்னா போதும், ஒரு கருப்பு கயிறு கட்டினீங்கன்னா போதுங்க, அந்த குழந்தை பயப்படவே பயப்படாது, எல்லாம் சரியா போயிடாது, உடம்பு சரியில்லை ஒரு கயிறு போடுங்க சரியா போயிடுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் அந்த இடத்துக்கு போய் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னாங்க இது சிஸ்டர் கேட்டா அங்க போனாங்க, கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மனசுக்கு துக்கமா இருக்கிறது. அவர்களுக்குரிய காரியத்தை ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டாம் தான் நமக்கு வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதுவரையும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பைபிள்லாம் இருக்கு, படிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் நமக்கு வேண்டானது ஆண்டவர் சொல்லுகிறாரே. நம்மளே போய் விலை கொடுத்து அது எவ்வளவு விலையோ தெரியாது, அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்மளே பிசாசை வச்சுட்டு ஐயோ பிசாசின்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த விதத்துல நம்ம வீட்டுக்குள்ள நுழையலான்னு தான் பிசாசானவன் காத்து கொண்டிருப்பான். ஏன்னா இது அழகா ஜோடிக்கப்பட்டு பரிசுத்தமான வீடா இருக்கிறபடினா இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மளை ஆட்டி படைக்கணும்னு தான் பிசாசானவன் வேலையே. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். எப்படியாவது உள்ள நுழையணும்னு அவன் நினைக்கிறான். அந்த நுழைவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேண்டாம், நீங்க கொடுக்காதீங்க, உங்களுக்குள்ள அவனெல்லாம் இழுக்காதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. அந்த ஜாதியார் என்ன செய்தாலும் அதை நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க. தீ கடக்க பண்றதும் வேண்டிக் கொள்ளுகிறதும். சரி, நான் வேண்டிக் கொள்கிறேன், ஆனா காசு மட்டும் கொடுப்பேன், நான் கோயிலாண்ட வரமாட்டேன், இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றது? இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் என்ன உபதேசத்தை சொல்ல முடியும்? நாங்க பாத்தீங்களா, யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்க்க இருக்கிறவங்க உங்களால சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, சொல்லலைன்னா நீங்க மாத்திரம் உண்மையா வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கா. ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற பகுதிக்கும் நம்ம இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அவருடைய வழிமுறைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம் எனக்கு வேத வசனம் சொல்லி இருக்கிறது. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. புருஷரின் உடைகளை ஸ்திரிகள் தரிக்கல் ஆகாது, ஸ்திரிகளின் உடைகளை புருஷர் தரிக்கல் ஆகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அழகா இது வேறு ஒரு வார்த்தையா இருக்கு இல்லைங்களா? புருஷருடைய உடைகளாம் இஸ்திரி எடுத்து போட்டுக்க கொள்ள கூடாது. அதே போல ஸ்திரிகளுடைய பெண்களுடைய ஆடைகள் ஆண்கள் போடக்கூடாது, ஆண்களுடைய ஆடைகள் பெண்கள் போடக்கூடாது. இப்படித்தான் ஒரு வழிமுறை இருக்குது. அதன்படி நீங்க அந்த கலாச்சாரத்தை போய் இன்னைக்கு என்ன பண்ணுது, கலாச்சாரமே குழம்பி போய் கிடக்குது. ஆம்பளை ட்ரெஸ்லாம் பொம்பளை போட்டுக்கிறாங்க, பொம்பளை ட்ரெஸ்லாம் ஆம்பளை போட்டுக்கிறாங்க. கேட்டா இது ஒரு ஸ்டைல்.
முடிஞ்சு போச்சு. ஒரே பாயிண்ட் அவ்வளவுதான். இப்படி இதாங்க ஒண்ணும் இல்ல ஃபேஷன். கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நாள் தான் போட போறோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஜனங்க. புருஷனோட உடைகள் வந்து என்ன பண்ணுது? பெண்கள் போடக்கூடாது. அதே போல பெண்களுடைய உடை எடுத்து ஆண்கள் போடக்கூடாது. இப்படி செய்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு மேல நம்ம சொல்ல ஒன்றுமில்லை. வேத வசனம் அருவருக்கிறது. ஹalleluya. வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை, வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வேசியின் பணம், வேசிமார்களுடைய பணம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த நாயை வளர்த்து அந்த நாய் குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டிகளை விற்று அதுக்கு வருது பார்த்தீங்களா அந்த பணம், அந்த பணத்தை கூட நீங்கள் என்ன பண்ண, ஒன்று பொருத்தனையும் பண்ணாதீங்க, அதை எடுத்துகிட்டு போய் காணிக்கையாகவும் போடாதீங்க. இது 2 பணமும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, வேசியின் பணத்தையும் நாயின் கிரயத்தையும், நாயின் கிரயத்தினா விற்கிறது, அதை விற்குது விலைக்கு விற்று வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த பணம், அதையும் எந்த பொருத்தனையினாலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக, கொண்டு வர வேண்டாம். அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையினால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இது வந்து அருவருப்பான காரியமா? எது? கையினால மனுஷன் என்ன பண்றது? ஒரு சிலையை செஞ்சு ஒளிப்பிடத்துல வச்சு அதை வணங்குறது, நோக்கி பார்க்கறது, கும்பிடுறது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. முன்பு காலத்துலலாம் அப்படி நிறைய இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஏசப்பாவுடைய சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு நல்லா மெழுகுத்தி ஏற்றி வைப்பாங்க. காலையிலையும் சாயங்காலம் பூவெல்லாம் வைப்பாங்க, அழகுபடுத்துவாங்க அந்த போட்டோக்கு முன்னாடி வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனா அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. இப்படி அப்பட்டவர்கள் அருவருக்கிறார் கர்த்தர். அதே போல அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டு இருக்குது. நாம் அந்த சாபனை வாங்குறதுக்காக கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம். எவ்வளோ பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை சுமந்து கொண்டு தேவனுக்கு பின் வந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்காக கொடுத்த அந்த வாரமான சிலுவைனா ஒரு பெரிய சிலுவை செய்து அதை நம்ம தோளில் சுமந்துட்டு வர அந்த சிலுவை நமக்கு வருது பார்த்தீங்களா, பாடுகள், அதுதான் சிலுவை. அந்த சிலுவை நம்ம சுமந்து கொண்டு பாடுகள், உபத்திரங்கள் தான் நமக்கு சிலுவை. நமக்கு தேவன் நியமித்திருக்க அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் தேவன் அவருக்கு பின்னாடி வர சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல ஒரு பெருசா சிலுவை செஞ்சு வீட்டில் வச்சிடுறது, அதுக்கு 2 வேளையும் காலையிலையும் மாலையிலையும் கேண்டில் ஏற்றுறது, அழகா பூ போட்டு வைக்கிறது. இதை தேவன் செய்ய சொல்லி எங்கேயுமே சொல்லவில்லை. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லாததை நாம் செய்ய வேண்டாம். வேதத்தின்படி நம்ம வாழும்பொழுது தான் ஆசீர்வாதம். கர்த்தரோடு கூட இணைந்து நாம் அவருக்காக வாழும்பொழுது கர்த்தர் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் அதை வேரோடு பிடுங்கி போடும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளா இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கற்றுக் கொடுத்த வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு கோடா கோடி நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை உமக்கு பிரியமான வழியில நடத்துங்க ஆண்டவரே. உமது வழியில நடந்து வர எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தவே நடத்துங்க சுவாமி, நடத்துங்கப்பா. நீரே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் அவைகளை வேர் பிடுங்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவைகளிலிருந்து எங்களை பிரித்தெடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை மற்ற மனுஷர்கள் மத்தியில நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்து எங்களை வேர் பிரித்து வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வாதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளின் தலைமையில தங்கி தாபாரித்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.